ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பசங்களுக்கு நோட்டுக்கு அட்டை போடுறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டு முடிஞ்சு ஸ்கூல் அகைன் ரீஓப்பன் ஆயாச்சு. இப்போ எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ரெடிமேட்லாம் அட்டை வாங்கி கவர் பண்ணிக்குவாங்க. ஒரு சிலர் இந்த மாதிரி ப்ரௌன் ஷீட் தான் வாங்கி போடுவாங்க. இப்போ இந்த சைஸ் நோட்டு உங்ககிட்ட நிறைய நோட்டுக்கு போடணும் அப்படின்னா நீங்க ஒட்டுக்கா எல்லா ஷீட்டையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஷீட் எடுத்து இப்படி ரெண்டா மடிச்சு இதை ஃபுல்லா இப்படி லென்த்தா கட் பண்ணிக்கோங்க. இந்த ஷீட்ல இந்த இடத்துல ஃபுல்லா ரெண்டா சிசர் வச்சு இப்படி கட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லா கட் பண்ணிட்டு இந்த ஷீட்டை ரெண்டா ஃபோல்ட் பண்ணா ரெண்டா கட் பண்ணா இது ஒரு அட்டைக்கு யூஸ் ஆகாது. இப்படி வச்சுட்டு இப்படி மடிச்சுக்கோங்க ரெண்டா. இப்போ நீங்க இந்த நோட்டை இது மேல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஷீட்டை 2-3 ஷீட் ஒட்டுக்கா போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஏன்னா நிறைய நோட் நீங்க கிட்ட ஒரே மாதிரி ஒரே சைஸ்ல இருக்கு அப்படின்னா இப்படி போட்டுட்டு இந்த இடத்துல கொஞ்சம் சேம் சைடு இந்த இடத்துல இது வரைக்கும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு நீங்க இது மேல நிறைய ஒரு 2-3 ஷீட்டை வச்சுட்டு ஒட்டுக்கா கூட கட் பண்ணலாம். இப்போ இந்த கார்னர்ல நீங்க கட் பண்ணிக்கணும். எப்படின்னா பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல இதை பாக்ஸ் ஷேப்ல இப்படி கட் பண்ணிடுங்க. பார்த்தீங்களா, இது தனியா வந்துடணும். அதே மாதிரி இந்த சைடும் இப்படி நீங்க பாக்ஸ் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இதே மாதிரி நீங்க ஒன்று மேல ஒன்று ஒரு 2-3 ஷீட்டை போட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது உள்ள வச்சுட்டு இங்க பாருங்க, இந்த கார்னர் கிட்ட நல்லா உள்ள வச்சுட்டு இப்படி திருப்பி இது மடிச்சிருங்க உள்ள ரெண்டு பக்கமும். இந்த பக்கம் மடிச்சாச்சு. அதே மாதிரி திருப்பி இந்த பக்கமும் இப்படி மடிச்சு இப்போ நீங்க இந்த கார்னர் கொஞ்சம் இப்படி மடிச்சு விட்டுருங்க. இந்த சைடு அதே மாதிரி இப்படி மடிச்சு விட்டுட்டு இதை மடக்கிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. அதே மாதிரி இந்த பக்கமும் இங்கே கொஞ்சம் மடிச்சு விட்டுட்டு இங்கே கொஞ்சம் மடிச்சு விட்டுட்டு நீங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணீங்கன்னா அழகா உங்களுக்கு எங்கேயும் எந்த இதுவும் வராது. நீங்கள் இப்படி மடிச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. கடைசியாக நம்ம பின் பண்ணிக்கலாம். இந்த சைடும் மடிச்சுட்டு சேம் இந்த பக்கம் ஓப்பன் பண்ணி இந்த கார்னரை கொஞ்சம் மடிச்சு விட்டுட்டு இந்தாண்ட கார்னரையும் கொஞ்சம் மடிச்சு இதையும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது நீங்கள் ஒவ்வொரு ஷீட்டுக்கும் தனித்தனியாக பண்ண வேண்டியதில்லை. கட் பண்ணுறது ஒட்டுக்கா ஒரு 4-5 ஷீட்டு போட்டு ஒட்டுக்கா கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ நீங்கள் இதை ஸ்டாப்லர் பின், பின்னு இந்த கார்னரில் ஒரு பின்னு, அதே மாதிரி இந்தாண்ட சைடு இங்கே ஒரு பின்னு, இந்த கார்னரில் ஒரு பின்னு, இங்கே ஒரு பின்னு, சேம் அதே மாதிரி திருப்பி இங்கே ஒரு பின்னு, 4 பக்கமும் பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீட்டாக கவர் போட்டு முடிஞ்சிடும். அவ்வளோதாங்க, அட்டை போட்டு முடிச்சாச்சு. பாருங்க உள்ள நீட்டாக எப்படி நல்லா இருக்கு. இதே மாதிரி எல்லா நோட்டுக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்க எவ்வளோ நோட்டுக்கு நான் கவர் பண்ணி, இது இல்லைங்க, இன்னும் ஒரு 20 நோட்டு கிட்ட நான் போட்டு கொடுத்து அனுப்பிட்டேன் ஸ்கூலுக்கு. பாருங்க ஒவ்வொரு புக்ஸும் எவ்வளோ நீட்டாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் கவர் பண்ணிக்கலாம், ஈஸியாகவும் இருக்கும். இப்போவும் சொல்கிறேன்,
நீங்கள் இந்த ஷீட்டை வந்து ஒட்டுக்கா ஒரு 4-5 ஷீட்டு போட்டு கட் பண்ணிட்டீங்க, ஒரே சைஸில் நோட் இருக்குன்னா 4-5 ஷீட்டை ஒட்டுக்கா போட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடியும்.